शांति शांति ओम शांति शांति இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும் சரீரம் அல்ல பரமாத்மாவின் செல்வம் திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட சுயராஜ்ய அதிகாரி ஸ்வமானதாரி குழந்தைகளை பார்த்துட்ருக்கின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தன்னை விட உயர்ந்த ஸ்வமானதாரியாக ஆக்கியிருக்கார். குழந்தைகளை காலில் விழறதுலேருந்து விடுவிச்சு தலை கிரீடதாரியாக ஆக்கியிருக்கார். சுயம் தன்னை குழந்தைகளுடைய சேவாதாரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்வமானத்துக்கான அத்தாரிட்டி உடையவர்களாக குழந்தைகளை பாபா ஆக்கியிருக்கார். இப்போ குழந்தைகள் நம்ம கூட அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்வமானதாரியாக தன்னை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பாபா கேட்குறார். பாபா சொல்கிறாங்க, ஸ்வமானதாரியாக இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய விசேஷ லட்சணம் என்னவா இருக்கும்? எந்த அளவுக்கு ஸ்வமானத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அந்த அளவுக்கு பணிவு இருக்கும், அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிரியமானவங்களா இருப்பாங்க. பாபாவுக்கும் பிரியமானவங்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரியமானவங்களா இருப்பாங்க. எல்லைக்குட்பட்ட அன்பு இல்லை, எல்லையற்ற பிரியமானவர்களா இருப்பாங்க. அடுத்தது பாபா முரளியில் சொல்றாங்க, தேக அபிமானத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஈஸியான வழி என்னன்னா சுயமரியாதையில சதா இருக்கணும், சதா எல்லாரையும் சுயமரியாதையில பார்க்கணும், சதா ஸ்வமானில் இருக்கணும், ஸ்வமானத்தோட ஒவ்வொருத்தரையுமே பார்க்கணும் அப்படின்றார். பாபாவுடைய குழந்தைகள் நம்பர் 1 16,108 லாஸ்ட் நம்பராக கூட இருக்கலாம். அந்த லாஸ்ட் நம்பர் ஆத்மா கூட பாபா சொல்கிறாங்க விசேஷமான ஆத்மா தான். பாபாவுடைய இந்த லாஸ்ட் நம்பர் குழந்தை கூட விசேஷ குழந்தை தான். பாபாவோட குழந்தைகள் வரிசை கிரமமாக இருக்கலாம், ஆனால் பாபா சொல்கிறாங்க அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய கோடியில் ஒரு சிலராக இருக்காங்க. அந்தளவுக்கு தன்னை விசேஷ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ சதா ஸ்வமானத்தில் இருக்கணும், தேக அபிமானத்தில் வரக்கூடாது அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு மேலேயும் ரொம்ப அன்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே பாபாவை அடையாளம் தெரிஞ்சுட்டு பாபாவை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த பாபா மிலன் அப்படிங்கிற இந்த மேலால கூட ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் பாபான்னு சொன்ன உடனேயே பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆயிடுறாங்க. பாருங்க, நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பாபாவுக்கு அன்பான குழந்தைகளாக தான் இருக்காங்க. ஸோ அப்போ பாபாவை இந்த விஷயத்தில் நம்ம குழந்தைகள் கூட ஃபாலோ ஃபாதர் பண்ணணும் அப்படின்றார். பாபா சொல்றாங்க, ஒருத்தர் கூட பிரியம் இல்லாதவராக ஆகிடக்கூடாது, எல்லாருக்குமே பிரியமானவர்களாக தான் நம்ம ஆக்கணும். பாருங்க, ஒரு குழந்தை என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னுடையதாக ஆக்குனது இது அன்பு தான். பாபாவோட அன்பு காந்தம் போல. அந்த அன்புங்கிற அந்த காந்தம் என்ன பண்ணுது அப்படின்னா பாபாவுடைய குழந்தையா ஆக்கிடுச்சு. அது பேரளவிற்கான அன்பு இல்லை, உள்ளபூர்வமான அந்த அன்பு. இதுதான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்கே அஸ்திவாரம், இந்த உள்ளபூர்வமான அன்பு தான் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, சம்பன்னம் சம்பூர்ணம் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஈஸியான வழி உள்ளபூர்வமான அன்பு தான். ஒருத்தங்க ஞானி ஆத்மாவா இருக்கலாம், ஆனா உள்ளபூர்வமான அன்பு இல்லைன்னா இந்த பிராமண வாழ்க்கையில அவங்களால மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்க முடியாது, காய்ந்து போன வாழ்க்கையாக தான் இருக்கும். ஸோ பாபாஸ்ட் அதனால, ஏன்னா ஞானத்துல அன்பு இல்லாத ஞானம் இல்லை அப்படின்னா ஏன் என்ன அப்படிங்கிற கேள்விகள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா ஞானத்துல அன்பும் கலந்து இருக்கு அப்படின்னா அவங்க சதா அன்புல மூழ்கி இருப்பாங்க, நினைப்பதற்கான உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஆனா அன்பு இல்லாத ஞானம்னா உழைப்பு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உழைப்பு பண்ணணும், அந்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். ஆனால்
ஞானம் அன்பு ரெண்டு இருக்கனா அன்பிற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பாபா இதை இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஞானம்ங்கிறது விதை. அந்த ஞானம்ங்கிற விதைக்கு அன்புங்கிற தண்ணீர் கிடைக்கலனா அதன் மூலமாக பலன் கிடைக்காது அப்படின்றார். அதனால் பாபாவுக்கும் பிரியமானவங்களா ஆகணும். ஞானி ஆயிட்டோம், ஆனால் கூடவே பிரியமானவங்களா ஆகணும். பாபாவுக்கும் பிரியமானவங்களா ஆகணும், குடும்பத்தினருக்கும், அதாவது இந்த ஈஸ்வரிய குடும்பத்துக்கும் பரிவாரத்துலேயும் பிராமணர்களுக்கும் பிரியமானவர்களா ஆகணும். சதா ஸ்வமானத்தில் இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். இது ரெண்டுமே அவசியமாக இருக்குது. பாருங்க, பாபா இப்போ தர்மம் மற்றும் ராஜ்யம் ரெண்டுத்தையுமே ஸ்தாபனை பண்ணுறார். ராஜ்யத்தில் பாபா மட்டும்தான் வரமாட்டார், ஆனால் குடும்பம் இருக்கும். அதனால் பாபாவுக்கும் பிரியமானவங்களாகணும், குடும்பத்தினருக்கும் பிரியமானவர்களாக ஆகணும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு பாடமாக எடுத்தாலும் சரி, அந்த பாடத்தில் உழைப்பு வருது, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குன்னா அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா உள்ளபூர்வமான அந்த அன்பினுடைய குறைபாடு கம்மியாக இருக்குது ஏதோ. ஸோ அதனால் தனக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், எங்கே கசிவு ஏற்படுது. ஏதாவது மனிதன் மீதோ, மனிதர்களுடைய அந்த பொருட்கள் விசேஷத்தன்மை மீதோ, ஏதாவது சாதனங்கள் மீதா, இல்லை பாதுகாப்பு, எந்த இடத்துல கசிவு இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். அந்த உள்ளபூர்வமான அன்பில் கசிவு இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களால திருப்தியாக இருக்க முடியாது, அதிருப்தியாக இருப்பாங்க. ஆனால் எங்கே திருப்தி இருக்கோ அங்கே தான் சந்தோஷம் இருக்கும். திருப்தியாக இருக்கக்கூடியவங்க சதா அந்த மலர்ந்து இருப்பாங்க, ரோஜா, ஆன்மீக ரோஜா மலர் போல புன்முறுவலோடு இருப்பாங்க. சதா அவங்க டபுள் லைட்டாக இருப்பாங்க, மூட் ஆஃப் ஆக மாட்டாங்க. ஸோ உழைப்பிலிருந்து விடுபட்ட குழந்தைகளாக ஆகணும்னு பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். குழந்தைகளோட உழைப்பை பார்க்கறதுக்கு பாப்தாதாவுக்கு பிடிக்கல அப்படின்றார். பாபா சொல்லுங்க, அரைக்கல்பமாக நீங்கள் உழைப்பு செஞ்சிட்டீங்க, இப்போ சந்தோஷமாக இருங்க, அன்பில் மூழ்கி இருங்க அப்படின்றார் பாபா. மேலும் பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க, ஒரு சப்தத்தை பாபா விரும்புகிறார். என்ன அப்படின்னா, பயன்படுத்துங்க, வெற்றியின் மூர்த்தியாக ஆகுங்க. தன்கிட்ட இருக்கக்கூடிய சங்கல்பம், நேரம், வார்த்தைகள், செயல், சக்தி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. நானும் யூஸ் பண்ணணும், மற்றவர்கள் மூலமாகவும் யூஸ் பண்ண வைக்கணும். பாபா சொல்லுங்க, மற்றவர்கள் சப்போஸ் பயன்படுத்தலை, கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். ஆனால் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பாபா சொல்கிறாங்க, சுப பாவனை, சுப விருப்பம். பாபா சொல்கிறாங்க, மன்னிக்கும் ரூபமாகி அப்புறம் போதனை கொடுங்க. இல்லைனாக்கா நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, இது இப்படி இல்லை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டை கட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அவங்கக்கிட்ட 10 பாயிண்ட் இருக்குமா. அதனால் போதனை வேலை பண்ணாது. சுப பாவனை, சுப ஆசைகள், மன்னிக்கும் அந்த ஒரு ஸ்வரூபம், கருணை உள்ளம், இரக்க உள்ளம் இருந்ததுன்னா அப்போ நம்மளுடைய போதனைக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றார். அதனால் நம்மளும் எல்லா பொக்கிஷங்களை பயன்படுத்தணும், மற்றவங்களையும் பயன்படுத்த வைக்கணும், வெற்றியின் மூர்த்திகளாக ஆக்கணும் அப்படின்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 8/6/2025, ரிவைஸ் டேட் 15/11/2005. முரளியினுடைய தலைப்பு, உண்மையான உள்ளத்துடன் தந்தை மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பானவர்களாகி உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆவதற்கான உறுதிமொழி செய்யுங்கள் மற்றும் லாபம் எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையான உள்ளத்துடன் தந்தை மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பானவர்களாகி உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆவதற்கான உறுதிமொழி செய்யுங்கள் மற்றும் லாபம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட சுயராஜ்ய அதிகாரி ஸ்வமானதாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தை குழந்தைகளுக்கு தன்னை விட உயர்ந்த ஸ்வமானம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையையும் காலில் விழுவதிலிருந்து விடுவித்து தலை கிரீடமாக ஆக்கிவிட்டார். தன்னை சதா அன்பான குழந்தைகளின் சேவாதாரி என்று கூறிக்கொண்டார். இவ்வளவு உயர்ந்த அத்தாரிட்டிக்கான ஸ்வமானத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தார். பாபாவுடைய காலில் விழுறதுலேருந்து தலை கிரீடமாக ஆக்கிடுறாரு. பாபா தன்னை குழந்தைகளுடைய சேவாதாரின்னு சொல்லிக்கிறார். அவ்வளோ உயர்ந்த ஸ்வமானத்தை பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கார். ஆக ஒவ்வொருவரும் தன்னை அந்தளவிற்கு ஸ்வமானதாரி என்று புரிந்து கொள்கிறீர்களா? ஸ்வமானதாரிகளின் விசேஷ லட்சணம் என்னவாக இருக்கும்? ஒருவர் எந்த அளவிற்கு ஸ்வமானதாரியாக இருப்பாரோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவராக இருப்பார். எந்த அளவு ஸ்வமானதாரியோ அந்த அளவு பணிவு,
அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். ஸ்வமானதாரியின் அடையாளம் தந்தைக்கு பிரியமானவர், கூடவே அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். பாபாவுக்கும் பிடிச்சவங்களா பிரியமானவங்களா இருப்பாங்க, எல்லாருக்குமே பிரியமானவங்களா இருப்பாங்க. எல்லைக்குட்பட்ட அன்பானவர் அல்ல, எல்லையற்ற பிரியமானவர். எவ்வாறு தந்தை அனைவருக்கும் பிரியமானவரோ, 1 மாத குழந்தையாக இருந்தாலும் ஆதி ரத்தினமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்கின்றனர். 1 மந்த் குழந்தையா இருக்கலாம், இல்லை ஆதி ரத்தினம் ஆரம்பத்துலேருந்து சாக்காரில் பாபா இருந்த டைம்லேருந்தே பாபா குழந்தையா இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு குழந்தையும் என்ன சொல்கிறாங்களா, நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க மனசார. இதுதான் அனைவருக்கும் பிரியமானவரின் சிரேஷ்ட ஸ்வமானத்தின் அடையாளமாகும். ஏனெனில் அப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள். ஒவ்வொரு வர்க்கத்தை சார்ந்த குழந்தைகள் சிறு வயது குழந்தைகளிலிருந்து வயோதிக குழந்தைகளுக்கு தந்தை ஸ்வமானம் கொடுத்திருக்கிறார். சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் கூட பாபா ஸ்வமானம் கொடுத்துருக்கார். ஒவ்வொருத்தரை எப்படி பாபா ஸ்வமானம் கொடுத்துருக்கார் பாபா சொல்றாங்க. இன்னைக்கு இளைஞர்களை அழிப்பவர்கள் என்ற நிலையில் இருந்து விஸ்வ கல்யாணக்காரி என்ற ஸ்வமானம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல கூட பார்த்தோன்னா டிஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, ஆனா பாபா என்ன பண்றாரா, இளைஞர்களை அழிப்பவர்கள் என்ற நிலையில் இருந்து விஸ்வ கல்யாணக்காரி என்ற ஸ்வமானம் கொடுத்திருக்கிறார், மகான் ஆக்கியிருக்கிறார். இல்லறத்தில் இருப்பவர்களை மகான் ஆத்மாக்களாக, பெரிய பெரிய ஜெகத் குருக்களை விட உயர்ந்தவராக, இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட விருத்தியுடைய மகாத்மாக்களையும் தலைவணங்க வைக்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறார். கன்னிகைகளுக்கு சிவசக்தி ஸ்வரூபத்தின் ஸ்வமானம் நினைவுபடுத்தி அவ்வாறு ஆக்கியிருக்கிறார். யூத் அப்படின்னா பாபா விஸ்வ கல்யாணக்காரின்றார். குடும்பத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்கள பாபா மகானா, பெரிய பெரிய ஜெகத்குருவை விட உயர்ந்தவராக, இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட விருத்தியுடையவங்களா, மகாத்மாக்கள் கூட தலைவணங்க வைக்கக்கூடியவங்களா ஆக்கியிருக்கார். கன்னியாஸ் அப்படின்னா சிவசக்தி ஸ்வரூபத்தை, அந்த ஸ்வமானத்தை ஞாபகப்படுத்தியிருக்கார். வயோதிக குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவின் தோழன் என்ற அனுபவி ஸ்வமானம் கொடுத்தார். ஏஜ் பீப்புள் இருக்காங்கன்னா வயோதிக குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவின் தோழன் என்ற அனுபவி ஸ்வமானம் கொடுத்தார். இவ்வாறே ஸ்வமானதாரி குழந்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஸ்வமானத்துடன் பார்ப்பார்கள். பார்ப்பதுடன் இல்லாமல் சம்பந்தம் தொடர்பில் வருவார்கள். ஏனெனில் ஸ்வமானம் தேக அபிமானத்தை போக்கக்கூடியது. எங்கு ஸ்வமானம் இருக்கிறதோ அங்கு தேக அபிமானம் இருக்காது. தேக அபிமானத்தை போக்குவதற்கான எளிய சாதனம், ஈஸியான வழி என்னன்னா, சதா ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் சதா ஸ்வமானத்துடன் பார்க்க வேண்டும். குதிரை படையினராக இருந்தாலும் 16,000 மாலையில் கடைசி நம்பரில் வருபவர்களாக இருந்தாலும், கடைசி நம்பரிலும் நாடகப்படி தந்தையின் மூலம் ஏதாவது விசேஷத்தன்மை இருக்கிறது. 16,108 மணி மாலையில கடைசி நம்பர் ஆத்மாவா வரக்கூடியவங்களுக்கு கூட பாபா மூலமா ஏதோ ஒரு விசேஷத்தை அந்த ஆத்மாவுக்கும் கிடைச்சிருக்கு. ஸ்வமானதாரிகள் விசேஷத்தாவை பார்த்து ஸ்வமானம் கொடுப்பார்கள். அவர்களது பார்வை, உள்ளுணர்வு, செயலில் ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மை கலந்திருக்கும். தந்தை குழந்தைகளாக ஆனவர்கள் விசேஷ ஆத்மாக்கள் ஆவார்கள். பாபாவுடைய குழந்தையா ஆயிருக்கோனாவே அவங்க ஸ்பெஷல் சோல்ஸ், பாபாஸ்ட விசேஷ ஆத்மாக்களா இருக்காங்க. வரிசை கிரமமாக இருக்கலாம், ஆனால் உலகில் கோடியில் சிலராக இருக்கின்றனர். பாபாவோட குழந்தைனாவே ஸ்பெஷல் அப்படின்றார். அவங்க நம்பர் வாரா வரிசை கிரமா இருக்கலாம், ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய கோடியில ஒரு சில ஆத்மாவாக அவங்க இருக்காங்க. இவ்வாறு அனைவரும் தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்திருக்கிறீர்களா? ஸ்வமானத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேக அபிமானத்தில் வரக்கூடாது. ஸ்வமானம். தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு ஏன் இருக்கிறது? ஏனெனில் தந்தைக்கு தெரியும், என்னை அறிந்து கொண்டு என்னுடையவர்களாக ஆகியிருக்கின்றனர் அல்லவா. பாபாவை தெரிஞ்சுட்டு பாபா குழந்தையா ஆனதுனால பாபாவுக்கு எல்லா குழந்தைகள் மேலேயும் அன்பு இருக்கு. இந்த மேலாவில், அதாவது மதுபன்ல பாபா மீட்ல கூட முதல் முறை வந்தவர்களாகவும் இருக்கலாம். இருந்தாலும் பாபா என்று கூறியதும் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகின்றனர். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும்
அனைவரையும் விட ஒருவருக்கொருவர் பாப்தாதாவிற்கு பிரியமானவர்கள். இவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். எப்படி பாபாவுக்கு ஒருத்தரை விட ஒருத்தர் எல்லா குழந்தைகள் மேல பிரியமானவரா பாபா இருக்காரோ அந்த மாதிரி நம்ம கூட ஃபாலோ ஃபாதர் பண்ணணும். ஒருவர் கூட பிரியமற்றவராக இருக்கக்கூடாது. அனைவரும் பிரியமானவர்களாக ஆக வேண்டும். ஒரு குழந்தை என்னுடைய பாபா என்று கூறுகிறார் எனில் என்னுடையவர் என்று ஆக்கியது எது? அன்பு. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்புதான் தந்தையுடையவராக ஆக்கியிருக்கிறது என்று புரிந்திருக்கிறீர்கள். தந்தையின் அன்பு காந்தமாகும். அன்பு என்ற காந்தம் மூலம் தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பெயரளவிற்கான அன்பு கிடையாது, உள்ளபூர்வமான அன்பு. உள்ளபூர்வமான அன்பு இது பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஆகும். பாபா குழந்தையா ஆகியிருக்கோன்னா அதுக்கு காரணம் அன்பு தான். அது கூட மேலோட்டமான அன்பெல்லாம் கிடையாது, பேருக்காக இருக்கிற அன்பெல்லாம் இல்லை. உள்ளபூர்வமான அன்பு பாபா மேல இருக்கு. அதுதான் என்னுடைய பாபான்னு சொல்ல வைக்குது. என்னுடையவரா பாபாவுடையவங்களா ஆக்கியிருக்கு. ஸோ அந்த உள்ளபூர்வமான அன்பு தான் இந்த பிராமண வாழ்க்கைக்கே ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம்ன்றார். எதற்காக சந்திக்க வருகிறீர்கள்? அன்புதான் அழைத்து வருகிறது இல்லையா? மதுபன்ல பாபா மிலன் வரைக்கும் போறோம்னா அன்புதான் அழைத்து வந்திருக்கிறது இல்லையா? அன்புனால தான் மதுபன் வரைக்கும் போறோம். இங்கு அமர்ந்திருப்பவர்கள், வந்திருப்பவர்கள் அனைவரும் ஏன் வந்திருக்கிறீர்கள்? அன்பு ஈர்த்திருக்கிறது இல்லையா? அன்பு தானே நம்மளை அட்ராக்ட் பண்ணது. அன்பும் எவ்வளவு இருக்கிறது? 100% இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா? அன்பில் நான் 100% இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். அன்பில் 100% சிறிதும் கூட கிடையாதா? கொஞ்சம் கூட கம்மியெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் கை தூக்கியிருக்காங்க போல. பாபா சொல்றார், நல்லது. ஆக அதே அன்பு பிராமணர்களாகிய தங்களுக்குள்ளும் இருக்கிறதா? இதில் கை உயர்த்துவீர்களா? அழகா கொஸ்டின் கேட்கிறார். பாபா மேல அன்பு இருக்கானா? 100%. கொஞ்சம் கூட கம்மி இல்லையானா? இல்ல 100%ன்றாங்க. இப்ப பாபா அதை வச்சு அடுத்தது என்ன கேட்கிறார்? பாபா மேல 100% அன்பு இப்ப பிராமண ஆத்மாக்கள் மேல, அதாவது இந்த பிகே ஃபேமிலி, ஈஸ்வரிய ஃபேமிலியில பிகேஸ் பிராமணர்கள் மேல அன்பு இருக்கா? நமக்குள்ளார அன்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இதில் கை உயர்த்துவீர்களா? இதில் சதவிகிதம் இருக்கிறது. பாபா போல 100% சொல்ல முடியல, பர்சன்டேஜ் இருக்கு. எவ்வாறு தந்தைக்கு அனைவரின் மீது அன்பு இருக்கிறதோ அதே போன்ற குழந்தைகளுக்கும் அனைவரின் மீது அன்பு, அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். பாபாவுக்கு எல்லார் மேல அன்பு இருக்குல்ல, எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்காருல்ல பாபா. அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் எப்படி இருக்கணுமா? எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும், அன்பானவங்களா இருக்கணும், எல்லாருக்குமே பிரியமானவர்களாகவும் இருக்கணும். பிறரது பலவீனங்களை பார்க்க வேண்டாம். ஒருவர் சம்ஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கிறார் எனில் யாரை பின்பற்ற வேண்டும்? வசமானவரையா? யாரோ ஒருத்தர் சம்ஸ்காரத்துக்கு வசப்பட்டு இருக்காங்க அப்படின்னா வசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்த்தா ஃபாலோ பண்ணணும் நம்ம. நீங்கள் வசப்படும் மந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள், வசப்படுத்தும் மந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள் வசமானவர்களை விடுவிக்கக்கூடிய மந்திரம். விடுவிக்கக்கூடியவர்களா அல்லது பார்க்கக்கூடியவர்களா? ஒருத்தங்க ஒரு சம்ஸ்காரத்துக்கு வசப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள அந்த சம்ஸ்காரத்துல வசப்பட்டதுலேருந்து விடுவிக்கிறதுக்கான மந்திரத்தை கொடுக்கக்கூடியவங்க நம்ம. ஸோ அப்படி அந்த மாதிரி விடுவிக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா? இல்லை அவங்க சம்ஸ்காரத்துல வசப்பட்டு இருக்காங்கன்னு வெறும் பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? தென்படுகிறதா? ஏதாவது தீய விஷயங்கள் தென்படுகிறதெனில் என்ன செய்வீர்கள்? ஏதாவது ஒரு கெட்டது தெரியுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பார்த்து கொண்டே இருப்பீர்களா அல்லது தூரமாகி விடுவீர்களா? ஏனெனில் பாப்தாதா பார்த்தார், யார் உள்ளபூர்வமான அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ, தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். பாபாவுக்கு பிரியமானவங்களா இருக்காங்க அப்படின்னா, அவ்வளோ அன்பானவங்களா இருக்காங்க, பாபாவுக்கு பிரியமானவங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிரியமானவங்களா தான் இருப்பாருன்றார். இப்ப பாபா சொல்றாங்க, சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கான எளிய விதி உள்ளபூர்வமான அன்பு. எவ்வளோ அது ஈஸி பண்றாரு பாருங்க. சம்பன்னம் சம்பூர்ணம்னா பெரிய விஷயம் மாதிரி தோணுது. ஆனா பாபா ஸ்டார் அந்த சம்பன்னம் சம்பூர்ணம் ஆகிறதுக்கான ஈஸியான வழி என்னவா? உள்ளபூர்வமான அன்பு. ஒருவர் எவ்வளவுதான் ஞானியாக இருக்கலாம், ஆனால் உள்ளபூர்வமான அன்பு இல்லையெனில் பிராமண வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது, காய்ந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏனெனில் ஞானத்தில் அன்பில்லாத ஞானம் இருந்தால் ஞானத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழும். அன்பு இல்லை ஞானம் மட்டும் இருக்குன்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வருமா?
ஆனால் அன்பு கலந்த ஞானம் இருந்தது எனில் அன்பானவர்கள் சதா அன்பில் மூழ்கி இருப்பார்கள். அன்பானவர்களை நினைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டி இருக்காது. ஆல்ரெடி அன்பில் மூழ்கி இருக்காங்க இல்லையா? ஸோ பாபாவும் நினைக்கணும், எஃபர்ட் ஸ்பெஷலாக போடணும், உழைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தேவை இருக்காது, முயற்சி பண்ண வேண்டி இருக்காது. ஞானியாக மட்டும் இருந்தால் அன்பு இல்லை எனில் உழைக்க வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு உழைப்பிற்கான பலன் கிடைக்கிறது. இவர்கள் அன்பிற்கான பலன் அடைவார்கள். ஞானம் என்பது விதை. அழகா பாபா சொல்றாங்க, ஞானம் என்பது விதை. ஆனால் விதைக்கு அன்பு என்ற நீர் கிடைக்கவில்லை எனில் பலன் கிடைக்காது. ஸோ ஞானி ஆத்மாவா இருக்கலாம், ஆனா அன்புங்கிற நீர் அந்த ஞானம்ங்கிற விதைக்கு கிடைக்கலன்னா பலன் கொடுக்காது அப்படின்றார், பலன் கிடைக்காதுன்றார். ஆக இன்று அனைத்து குழந்தைகளின் உள்ளபூர்வமான அன்பை பாப்தாதா பரிசோதித்து கொண்டிருந்தார். தந்தையிடம் மற்றும் அனைவரிடம் எல்லார்கிட்ட எவ்வளவு அன்பு இருக்குன்னு பாபா செக் பண்ணிட்டு இருந்தாரா. நீங்கள் அனைவரும் தன்னை என்ன நினைக்கிறீர்கள்? அன்பானவர்களாக இருக்கிறீர்களா? உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கை தூக்குங்கள். அப்ப அங்க ஹால்ல மெஜாரிட்டி எல்லாருமே கை தூக்குறாங்க. பாபா மேல எல்லார் மேல அன்பு இருக்கு அப்படின்னா மெஜாரிட்டி கை தூக்குறாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, நல்லது, அனைவருக்கும் பிரியமானவர்கள், தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்களா? பாபாவுக்கு பிரியமானவங்களா இருக்கீங்க, எல்லாருக்கும் பிரியமானவங்களா இருக்கீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறார். அனைவருக்கும், எல்லாருக்குமே. இவர் என்னுடைய சகோதரன் சகோதரி என்று ஒவ்வொருவரையும் நினைக்கிறீர்களா? இவர்கள் என்னுடையவர்கள் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறீர்களா? யாரை பார்க்குறப்பையும் இவங்க என்னுடையவங்க அப்படின்னு தோணுதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது சிலர் மட்டும் நினைக்கிறீர்களா? கொஞ்சம் பேரை மட்டும் இவங்க என்னுடைய பிரதர் சிஸ்டர், மற்றவங்களெல்லாம் அப்படி நினைக்கிறது இல்லை, அப்படி இருக்கீங்களா? எவ்வாறு தந்தையின் அன்பில் அனைவரும் கை உயர்த்துகிறீர்களோ, ஆம், தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள், அவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கை உயர்த்துவீர்களா? ஆம், இவர் அனைவருக்கும் பிரியமானவர். இந்த சான்றிதழ் கிடைக்குமா? எல்லாருக்குமே இவங்க பிரியமான ஆத்மாவா இருக்காங்க, எல்லாருக்குமே அப்படின்னு சர்டிபிகேட் கிடைக்குமா? அந்த அளவுக்கு இருக்கீங்களா? கை தூக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஏனெனில் பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார், தந்தையிடமிருந்து மட்டும் சான்றிதழ் அடையக்கூடாது, பிராமண குடும்பத்தினரிடமிருந்தும் அடைய வேண்டும். பாபாட்ட மட்டும் சர்டிபிகேட் வாங்கினா பத்தாது, இந்த பிராமண குடும்பத்திலிருந்து கூட சர்டிபிகேட் வாங்கணும். ஏனெனில் இந்த நேரத்தில் தந்தை தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டையும் சேர்த்து ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். ராஜ்யத்தில் தந்தை மட்டுமே இருக்க மாட்டார், குடும்பமும் இருக்கும். அதனால பாபா என்ன சொல்றாரு? குடும்பம் இருக்கும், பாபா இருக்க மாட்டார் சத்யுக் ராஜ்யத்துல. அதனால பாபா சொல்றார், தந்தைக்கும் பிரியமானவர், குடும்பத்திற்கும் பிரியமானவர், எல்லாருக்குமே பிரியமானவங்களா ஆகணும்ன்றார். ஞானியாக ஆகிவிட்டீர்கள், கூடவே பிரியமானவர்களாகவும் ஆவதும் அவசியம் ஆகும். ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை கொடுக்க வேண்டும், இந்த இரண்டும் அவசியமாகும். பிராமண பிறப்பு எடுத்ததும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை மரியாதை கொடுத்தார். அதனால்தான் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிகேவான ஒவ்வொரு குழந்தைக்கும் பிகே ஆனோடனே பாபா அவ்வளோ மரியாதை கொடுக்குறார் அந்த ஆத்மாவுக்கு. அதனால்தான் குழந்தைகள் நம்ம உயர்ந்தவர்களா ஆயிருக்கோம். இந்த ஒரு பிறவியில் மரியாதை கொடுக்க வேண்டும், முழு கல்பமும் அதற்கான பலனாக மரியாதை கிடைக்கும். பாருங்க, ஒன்லி ஒன் பர்த் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துடணும், ரிசல்ட் என்ன ரிட்டர்ன் ஆகுமா? முழு கல்பமும் அதற்கான பலனாக மரியாதை கிடைக்கும். அரை கல்பம் எப்படி ஃபுல் கல்பம் மரியாதை கிடைக்கும்? பாபா எக்ஸ்பிளைன் பண்றார். அரை கல்பம் ராஜ்ய அதிகாரிக்கான மரியாதை கிடைக்கும் சத்யபிரேதால. அப்புறம் பாபா ஸ்டார் அரை கல்பம் பக்தியில் பக்தர்களின் மூலம் மரியாதை கிடைக்கும் பாபர் கலியுக்ல. ஆனால் இதற்கு முழு கல்பத்திற்கும் ஆதாரம் இந்த ஒரு பிறவியில் மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதை அடைய வேண்டும். இந்த ஒரு பர்த்ல பண்ணிட்டோம்னா ஃபுல் கல்பத்துக்கு மரியாதை கிடைச்சிரும்ன்றார். அடுத்தது, இப்பொழுது பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார், நாலாபுறமும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் சிலர் இரவில் சிலர் பகலில் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபா மிலான்லாம் நம்ம இந்தியாவில் ஒரு சில கண்ட்ரீஸ்ல கரெக்டாக அந்த ஈவினிங்கு நைட் வரும், மற்றவங்களுக்குலாம் மிட் நைட், சில பேருக்கு காலங்கத்தால, ஏன்னா கண்ட்ரீஸ்லாம் டைமிங் மாறும் இல்லையா. முயற்சியின் வேகத்தை நன்றாக அதிகப்படுத்த உங்களுக்கு தாதி, அதாவது ஜாதி ஜானகிஜி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஸோ அவங்க நல்லா முயற்சி பண்ண வைக்கிறாங்க அப்படின்றார். அப்படித்தானே?
ஏதாவது ஒரு குறை பார்த்து விட்டார், உடனேயே அதை பற்றி வகுப்பு எடுத்து விடுவார். ஜானகி தாதிக்கு ஏதாவது ஒரு குறை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே அதை பத்தி கிளாஸ் ஒன்று எடுத்துருவாங்களாம் தாதி. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும், உள்நாடு அல்லது வெளிநாட்டு குழந்தை, எந்த ஒரு பாடத்திலும் உழைப்பு ஏற்படுகிறது எனில் அதற்கு மூல காரணம் உள்ளபூர்வமான அன்பில் குறை இருக்கிறது. நம்மளே செல்ஃப் செக் பண்ணிக்கணும். பாபா சொல்றார், எந்த ஒரு சப்ஜெக்டா வேணா இருக்கலாம், ஆனா அதுல ஏதோ ஒரு கஷ்டம் உழைப்பு அப்படின்னு வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன? மூல காரணம், மெயின் காரணம், ரீசன் என்னவா? உள்ளபூர்வமான அன்பில் குறை இருக்கிறது. அன்பு என்றால் அன்பில் மூழ்கி இருப்பதாகும். நினைக்க வேண்டி இருக்காது. நினைவு மறப்பது கடினமாக இருக்கும். அன்பு இருக்குன்னா மறக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். ஒருவேளை உழைக்க வேண்டி இருக்கிறது எனில் உள்ளபூர்வமான அன்பை சோதனை செய்யுங்கள். எங்கும் கசிவு இல்லை தானே? எங்கேயாவது கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கனா செக் பண்ணி பாருங்க. அந்த உள்ளபூர்வமான அன்பு எங்கேயாவது லீக் ஆயிட்டே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். பற்றுதல் மனிதன் மீதோ, மனிதனின் விசேஷத்தன்மை மீதோ, சாதனத்தின் மீதோ, பாதுகாப்பின் மீதோ எங்கேயாவது இருக்கா அந்த பற்றுதல் அப்படின்னு பாருங்க. மனிதனுடைய ஸ்பெஷாலிட்டி, சாதனங்கள், பாதுகாப்பு, எங்கேயாவது பற்றுதல் இருக்கான்னு பாருங்க. நியமப்படி பாதுகாப்பு என்பது சரிதான். ஆனால் அதிகபட்ச பாதுகாப்பு இருக்கும் போது அதன் மீது அன்பு, பற்று ஏற்பட்டு விடுகிறது. அந்த பாதுகாப்பு நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். அதன் அடையாளம் எதிலாவது கசிவு இருந்தது எனில் சதா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருப்தியின் அனுபவம் ஏற்படாது. உள்ளபூர்வமான அன்பு இல்லாம வேற எங்கேயோ, பாபா மேல கம்ப்ளீட்டா இல்லாம வேற எங்கேயோ அந்த அன்பு லீக் ஆகி மற்றவங்க எங்கேயாவது போயிட்டு இருக்குது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்குமா? ஏதாவது ஒரு ரீசன்னால லைஃப்ல திருப்தி இருக்காதுன்றார் பாபா. ஏதாவது காரணத்தினால் அதிருப்தியின் அனுபவம் ஏற்படும். எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு அதன் அடையாளம் சதா மகிழ்ச்சி இருக்கும். சதா ஆன்மீக ரோஜா போன்று புன்முறுவலுடன் இருப்பார்கள், மலர்ந்திருப்பார்கள், மூட் ஆஃப் ஆக மாட்டார்கள். சதா டபுள் லைட்டாக புரிந்து கொள்கிறீர்களா? கடின உழைப்பிலிருந்து இப்போது விடுபட்டு விடுங்கள். ஸோ பாபா சொல்றது, எங்கேயாவது உழைப்பு வருதுன்னா காரணம் அன்புல குறைபாடு. அப்ப செக் பண்ணுங்க, அன்பு எங்கேயாவது லீக்கேஜ் ஆகுதான். அப்ப அன்பு லீக்கேஜ் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அதிருப்தி இருக்கும். ஆனா திருப்தி இருந்தா சதா சந்தோஷமா இருப்போம், சதா முக மலர்ச்சியோட இருப்போம். ஆன்மீக ரோஜா மலர் போல புன்முறுவலோட இருப்பாங்க, மலர்ந்து இருப்பாங்களாம், மூட் ஆஃப் ஆக மாட்டாங்க, சதா டபுள் லைட்டா இருப்பாங்க. ஸோ பாபா சொல்றார், கடின உழைப்பிலிருந்து இப்போது விடுபட்டு விடுங்கள். அப்படின்னா அன்போட லீக்கேஜே வேணான்றார். உள்ளபூர்வமான அன்பு வச்சிருங்க அப்படின்றார். அப்ப என்ன ஆகாது? கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்காது. ஸோ பாபா சொல்றாங்க, கடின உழைப்பிலிருந்து இப்பொழுது விடுபட்டு விடுங்கள். குழந்தைகளின் உழைப்பு பாப் தாதாவிற்கு பிடிக்கவில்லை. அரை கல்பம் உழைப்பு செய்தீர்கள், இப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள். அரை கல்பமா கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, இப்ப சந்தோஷமா இருங்களேன்றார். இப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், அன்பில் மூழ்கி விடுங்கள். ஞான கடலின் ஆழத்தில் சென்று அனுபவம் என்ற முத்துக்களை அனுபவம் செய்யுங்கள். வெறுமனே தலை மட்டும் குளித்து விட்டு வராதீர்கள், அன்பில் மூழ்கி விடுங்கள். இப்படி குளிக்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்களே, நல்ல முக்கிய ஏந்திரின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்றார், சும்மா வெறுமனே தலை மட்டும் குளிச்சுட்டு வராதிங்க, அன்புல மூழ்குங்க. சும்மா யோகா பண்ணேன்னு மட்டும் உட்காந்துட்டு ஏந்திரிக்கிறது இல்லை, அன்புல மூழ்கிடுங்கன்றார். அனைவரும் உறுதிமொழி எடுத்தீர்கள் அல்லவா? கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன். உறுதி எடுத்தீர்களா? கூடவே வருவீர்களா அல்லது பின்னால் வருவீர்களா? பாபா கூடவே வருவீங்களா? போவோமா இல்ல பின்னால வருவீங்களா? கூடவே வருவதற்கு தயாராக இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். தயாராக இருக்கிறீர்களா? யோசித்து உயர்த்துங்கள். தயாராக இருப்பது என்றால் பாப் சமான் இருப்பதாகும். கூடவே பாபா கூட வரத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப் சமானா இருக்கேன்னு அர்த்தம். ஸோ யோசிச்சு கை தூக்குங்கன்றார். யார் கூடவே வர முடியும்? சமமாக இருப்பவர்கள் தான் கூடவே வருவார்கள் அல்லவா? ஈக்குவலா இருந்தா தானே கூடவே போக முடியும். ஆக போகலாமா? எவர் ரெடியாக இருக்கிறீர்களா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் எவர் ரெடியாக இருக்கிறீர்களா? செல்வதற்கு நாளை ஆர்டர் செய்தால் வருவீர்களா? பாபா நாளைக்கே ஆர்டர் போட்டுட்டார், நாளைக்கு போகலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டார்னு வைங்க, பாபா கூட வந்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறார். இல்லறத்தில் உள்ளவர்கள் வருவீர்களா? குழந்தையின் நினைவு வராதா? தாய்மார்கள் வருவீர்களா? எந்த பொருளின் நினைவு வராதா? ஆசிரியர்களுக்கு சேவை நிலையத்தின் நினைவு வரும், மாணவர்களின் நினைவு வருமா?
நினைவிற்கு வராதா? நல்லது. அனைவரும் பற்றற்றவர்களாக ஆகிவிட்டீர்களா? மிகவும் நல்ல விஷயம்தான். பிறகு கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காதல்லவா? ஸோ பற்றுதல் எங்கேயும் இல்லை அப்படின்னா, பாபா நாளைக்கே ஆர்டர் போட்டார் போகலாம் அப்படின்னா பாபா கூடவே போகிறதுக்கு ரெடி தானே. அப்போ அந்த டைமில் குழந்தைகள் ஞாபகம் வராது, எந்த பொருளும் ஞாபகம் வராது, சென்டர் ஸ்டூடெண்ட் எதுவும் ஞாபகம் வராது தானே. அப்படி இருந்தால் பற்றற்றவர்களாக இருக்கும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, எதிரில் அமர்ந்தவர்களாக இருந்தாலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் தந்தையின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாதாவுக்கு முன்னால் மதுபனில் ஹாலில் இருந்தாலும் தூரத்தில் உட்காந்துருந்தாலும் பாபாவுடைய உள்ளத்தில் உட்காந்துருக்கீங்கன்றார். அனைவரும் இன்றைய நாள் கடின உழைப்பிலிருந்து முக்தி கொண்டாட தாதா விரும்புகிறார். கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலேருந்து விடுபட்டுடுங்க, அந்த நாளை இந்த நாளை செலிப்ரேட் பண்ண பாபா ஆசைப்படுறார். ஆவீர்களா? உடனே கைத்தட்டியிருக்காங்க. பாபா சொல்றார், கை தட்டி விட்டீர்கள், ஆவீர்களா? நாளை ஒருவரும் தாதிகளிடத்தில் வரமாட்டீர்கள், கடின உழைப்பு செய்விக்க மாட்டீர்களா? மகிழ்ச்சியாக சந்திப்பீர்களா? தாதியை உழைக்க வைக்க மாட்டீங்கல்ல, தாதியை சந்தோஷமா மீட் பண்ணுவீங்களா நாளிலேருந்து அப்படின்னு கேட்குறார். மண்டல பொறுப்பாளரிடம் செல்ல மாட்டீர்களா? ஜோன் இன்சார்ஜ் கிட்டலாம் போக மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறார். புகார் கொடுக்க மாட்டீர்களா? முழுமையாகி விட வேண்டும், சரிதானே? கம்ப்ளீட் ஆயிடணும் அப்படின்றார் பாபா. இப்பொழுது கை உயர்த்துங்கள், யோசித்து கை உயர்த்துங்கள், அப்படியே உயர்த்தி விட வேண்டாம். எந்த புகாரும் கிடையாது, எனது எனது என்று எதுவும் கிடையாது, நானும் கிடையாது எனதும் கிடையாது, அழிந்து விட்டது. நான் எனது ரெண்டுமே அழிஞ்சு போயிடுச்சு. உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள், பாபாக்கு முன்னால ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். ஆனால் உறுதிமொழியின் லாபத்தை எடுத்துக்கொள்வது கிடையாது. உறுதிமொழி மிக வேகமாக எடுத்து விடுகிறீர்கள், ஆனால் லாபம் அடைவதற்கு தினமும் ஒன்று புரிந்து கொண்டு ரிவைஸ் செய்யுங்கள். என்ன உறுதிமொழி எடுத்தேன் என்று உறுதிமொழியை தினமும் ரிவைஸ் செய்யுங்கள். பாபாக்குனால ப்ராமிஸ் பண்ணிடுறோமா? சரி, ப்ராமிஸ் பண்ணிட்டு கொடுத்த அந்த உறுதிமொழியோட லாபம் எடுக்கணும்ல, எடுக்கிறதே இல்லை. ஸோ லாபம் எடுக்கணும்னா என்ன பண்ணோமா? டெய்லி ஒரு தடவை பாபாட்ட நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன், பாபாட்ட என்ன உறுதிமொழி கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த டெய்லி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணுன்றார் பாபா. அமிர்த வேளை சந்திப்பிற்கு பிறகு உறுதிமொழி மற்றும் லாபம் இரண்டின் சார்ட்டையும் சமமாக ஆக்குங்கள். பாபாட்ட என்ன ப்ராமிஸ் கொடுத்தேன், என்ன லாபம் அடைஞ்சேன், அந்த சார்ட் பாபா சொல்றார் ஈக்குவல் ஆக்கணும். என்ன உறுதிமொழி எடுத்தேன், மேலும் என்ன லாபம் அடைகிறேன், ரிவைஸ் செய்யுங்கள். ரிவைஸ் செய்யுங்கள், ரியலைஸ் செய்யுங்கள், சமம் ஆகிவிடும், சரியாகிவிடும். ப்ராமிஸ் பண்ண லாபம் எடுத்தேனா, எடுத்திருக்கிறேன்னா இல்லையா, ரிவைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. அது கரெக்டாக ஃபீல் பண்ணிட்டோம்னா தப்பு இருந்தாலும் சரி பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ பாபா ஸ்டார் சமம் ஆகிவிடும், சரியாகிவிடும், கரெக்ட் ஆகிடும்ன்றார் பாபா. அதான் பண்ண ப்ராமிஸை கரெக்டாக லாபத்தை எடுத்துருவீங்கன்றார். சமம் ஆகிவிடும், சரியாகிவிடும். மீட்டிங் வந்தவர்கள் உறுதிமொழி எடுத்ததை பாப் தாதா அறிவார். அடுத்தது சொல்றார், நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குகிறீர்கள், பாப் தாதாவிற்கு பிடித்திருக்கிறது. பாப் தாதா என்ன விரும்புகிறார்? பாப் தாதா ஒரே ஒரு சப்தத்தை தான் விரும்புகிறார். என்ன பாபா ஆசைப்படுறாரா? பயன்படுத்துங்கள், வெற்றியாளர் ஆகுங்கள். பாபா சொல்லார், பயன்படுத்துங்கள், வெற்றியாளர் ஆகுங்கள். என்ன பொக்கிஷங்கள் இருக்கிறதோ, சக்திகள், சங்கல்பம், வார்த்தை, செயலும் சக்தியாகும், இந்த நேரமும் சக்தியாகும், பொக்கிஷமாகும். அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். என்னென்ன? சங்கல்பம், வார்த்தைகள், செயல், நேரம், சக்திகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஸ்தூல செல்வமானாலும் அலௌகிக்க பொக்கிஷங்களானாலும் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். வெற்றி மூர்த்திக்கான சான்றிதழ் அடைந்தே ஆக வேண்டும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, வெற்றி மூர்த்திக்கான சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, அடைந்தே ஆக வேண்டும். பயன்படுத்துங்கள் மற்றும் பயன்படுத்த வையுங்கள், செய்வியுங்கள். நானும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், மற்றவங்க மூலமாகவும் அவங்களுடைய சங்கல்பம், வார்த்தை, செயல், சக்திகள், அவங்களுடைய நேரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண வைக்கணும். பாபாவுடைய காரியத்தில் நானும் பண்ணணும், மற்றவங்களையும் பண்ண வைக்கணும். ஒருவர் பயன்படுத்தவில்லை எனில் வார்த்தைகளின் போதையினால் அல்ல, தனது சுப பாவனை, சுப விருப்பம் மற்றும் சதா ஸ்வமான மரியாதை கொடுப்பதன் மூலம் பயன்படுத்த வையுங்கள். யாரோ ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்களுடைய சங்கல்பம், பேச்சு, நேரம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். பாபா சொல்கிறார், அட்வைஸ் பண்ணோதான்,
ஆனால் அந்த அட்வைஸ் எப்படி இருக்கணுமா, வாயை திறந்து பண்ணாதீங்க. சுப பாவனை, சுப விருப்பம், சதா மரியாதை கொடுக்கக்கூடிய ஸ்வமானம், இதன் மூலமா அந்த ஆத்மா மூலமா அந்த சங்கல்பம், சக்தி, வார்த்தைகள், செயல், நேரம், இந்த எல்லா பொக்கிஷத்தை பயன்படுத்த வைங்க. வெறும் போதனை மட்டுமே கொடுக்காதீர்கள். வெறும் சொல்லி மட்டும் இதை பண்ண அதை பண்ண அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்கன்றார். வெறும் போதனை மட்டுமே கொடுக்காதீர்கள். ஒருவேளை போதனை கொடுக்க வேண்டி இருந்தாலும் பாபா போன டைம் முரளிலே சொல்லியிருந்தார், மன்னிப்பு மற்றும் போதனை. மன்னிப்பின் ரூபமாகி போதனை கொடுங்கள். கருணை உள்ளம் உடையவராக ஆகுங்கள். இரக்கமுடையவராக ஆகுங்கள். உங்களுடைய கருணை ரூபம் போதனைக்கான பலனை அவசியம் காண்பிக்கும். ஸோ சுப பாவனை, சுப விருப்பம், மரியாதை கொடுக்கறது, மன்னிப்பின் ரூபம் ஆகிறது. இந்த ஸ்வரூபத்தில் வந்துட்டு அப்புறம் நீங்கள் போதனை கொடுங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன விரும்புகிறோமோ அதற்கான அந்த போதனை, அந்த அட்வைஸ்க்கான பலன் நமக்கு கிடைக்கும்ன்றார். பாருங்கள், இன்றைய நாட்களில் விஞ்ஞான மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யும் போது முதலில் என்ன செய்கிறார்கள்? சர்ஜரியெல்லாம் பண்ணுறாங்களே, அப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்க? முதலில் தூங்க வைத்து விடுகிறார்கள். அனஸ்தீஷியா கொடுக்குறாங்களே, முதலில் தூங்க வைத்து விடுகிறார்கள். பிறகு அறுவை சிகிச்சை செய்கின்றனர். ஆரம்பத்திலேயே அறுவை சிகிச்சை செய்துவிட மாட்டார்கள். டின்ச்சர் போட்டாலும் முதலில் ஊதி விடுவார்கள், பிறகு டின்ச்சர் போடுவார்கள். ஆக நீங்களும் முதலில் கருணை உடையவர்களாக ஆகுங்கள். பிறகு போதனை செய்தால் பிரபாவம் ஏற்படும். இல்லையெனில் நீங்கள் போதனை கொடுப்பீர்கள், ஆனால் அவர் முன்கூட்டியே உங்களை விட அதிக போதனையாளராக இருப்பார். நம்ம அட்வைஸ் பண்ணுவோமா, நம்ம பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவங்க நம்மளை விட அதிகமாக அட்வைஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்களாம். பாபா சொல்றார், எனவே ஒரு போதனையாளர் மற்றொரு போதனையாளரின் போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னோட அட்வைஸ் இன்னொருத்தங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அட்வைஸ் கொடுக்குறவங்களா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறத. இப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யுங்கள் என்று நீங்கள் என்ன போதனை கொடுப்பீர்களோ அதை துண்டிப்பதற்கு அவரிடம் 10 கருத்துக்கள் இருக்கும். நான் சொல்கிறத கட் பண்ணுறதுக்கு, அது கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு 10 பாயிண்ட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்களாம். ஆகையால் ஸோ அப்போ எப்படி பண்ணணும்? அப்போ ஆகையால் மன்னிப்பு மற்றும் போதனை சேர்ந்தே இருக்க வேண்டும். ஆக இந்த 70ஆம் ஆண்டிற்கான தீம் அவர் 2005 சொல்கிறார் இல்லையா, அதற்கான தீம் பயன்படுத்துங்கள், பயன்படுத்த வையுங்கள். நானும் என்கிட்ட இருக்கக்கூடிய சங்கல்பம், பேச்சு, செயல், சக்திகள், நேரம் எல்லாத்தையும் நானும் யூஸ் பண்ணணும், மற்றவங்க மூலமாகவும் யூஸ் பண்ண வைக்கணும். பயன்படுத்துங்கள், பயன்படுத்த வையுங்கள். வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள். அனைத்தையும் பயன்படுத்துங்கள். டபுள் லைட் ஆக வேண்டும் அல்லவா? எனவே பயன்படுத்தி விடுங்கள். டபுள் லைட் ஆகணும்னா எல்லாத்தையும் பாபாவோட காரியத்தில் யூஸ் பண்ணுங்கன்றார். சம்ஸ்காரத்தையும் பயன்படுத்துங்கள். எது உங்களது ஒரிஜினல் ஆதி சன்ஸ்காரமோ, தேவதை சன்ஸ்காரமோ, ஆத்மாவின் அனாதி சன்ஸ்காரமோ அதை வெளிப்படுத்துங்கள். ஆத்மாவோட அனாதி சன்ஸ்கார், ஒரிஜினல் சன்ஸ்கார் என்னவோ, அந்த தேவதா சன்ஸ்கார் என்னவோ அதை வெளிப்படுத்துங்க. ஸோ சன்ஸ்காரத்தையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்றார். தவறான சன்ஸ்காரங்கள் அழிந்துவிடும். இந்த தேவதா ஒரிஜினல் சன்ஸ்காரத்தை யூஸ் பண்ணோன்னா அவசர தவறான சன்ஸ்காரங்கள் அழிந்துவிடும். ஆதி அனாதி சன்ஸ்காரங்களை வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது அனைவரின் புகார் விசேஷமாக ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கிறது. எல்லாரோட கம்ப்ளைண்ட் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கா. என்ன கம்ப்ளைண்ட்டா? சன்ஸ்காரம் மாறுவது கிடையாது, சன்ஸ்காரம் மாறுவது கிடையாது, சன்ஸ்கார் சேஞ்சே ஆக மாட்டேங்குதுங்கிற ஒரு காமன் ஜென்ரல் பெரிய கம்ப்ளைண்ட் இருக்காம. ஸோ பாபா சொல்கிறார், அதனால் என்ன சொல்லிட்டார்? தேவதா சன்ஸ்கார் ஆத்மானுடைய ஒரிஜினல் அந்த அனாதி சன்ஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணிங்கன்னா இந்த தீய சன்ஸ்கார் போயிடும்ட்டார். அடுத்தது பாபா சொல்றார், அனைவரும் கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? அனைவரும் கை உயர்த்தினர். ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, உறுதிமொழி எடுத்தீங்க தானே அப்படின்னோடனே எல்லாரும் கை தூக்குறாங்க. நல்லது, இதை ஃபோட்டோ எடுங்கள். இப்பொழுது 1 நிமிடத்திற்கு தனது உள்ளத்தில் இந்த உறுதிமொழிக்கான திடமான அடிக்கோடு போடுங்கள். உழைப்பிலிருந்து நான் விடுபட்டுடுவேன் பாபா அப்படின்னு உள்ளத்தில் அண்டர்லைன் பண்ணுங்க 1 நிமிஷத்துக்காக அப்படின்னு பாபா என்ன பண்ணுறார்? தனது மனதில் பக்கா செய்யுங்கள் அப்படின்னு பாபா ட்ரில் பண்ண வைக்கிறார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள ஸ்வமானதாரி குழந்தைகளுக்கு, சதா தந்தையின் உள்ளபூர்வமான அன்பிற்குரியவர்கள், அனைவருக்கும் பிரியமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு
ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, சதா உறுதிமொழி மற்றும் உறுதிமொழியின் லாபம் அடையக்கூடிய சமநிலையில் இருக்கும் சுகமான குழந்தைகளுக்கு, சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய, இவ்வாறு சங்கமயுக சிரேஷ்ட பாக்கியத்திற்கு அதிகாரியான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் திலாராமின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதிகளோட பாபா பேசுறாங்க. சரிதானே? அனைவரும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். தந்தை மற்றும் குழந்தைகள் இருவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். பாபாவையும் சரி, மற்ற எல்லா குழந்தைகளும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இருவரும் சமமானவர்கள், அனைவருக்கும் செல்லமானவர்களாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் தாதிகளின் மீது விசேஷ அன்பு இருக்கிறது அல்லவா? அதிக அன்பு இருக்கிறது. ஏனெனில் யார் நிமித்தம் ஆகிறார்களோ, நிமித்தம் ஆகின்றவர் மீது பொறுப்பும் இருக்கிறது, அன்பும் அந்த அளவிற்கு இருக்கும். பொறுப்பும் இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு அன்பும் இருக்கும். ஏனெனில் அனைவரின் அன்பு மற்றும் ஆசீர்வாதம் என்ற லிஃப்ட் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. எல்லாரோட அன்பு மற்றும் ஆசீர்வாதம் என்ற லிஃப்ட் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. நிமித்தமாக இருக்கும் உங்களுக்கும் லிஃப்ட் கிடைக்கிறது. ஆனால் லிஃப்ட் என்ற பரிசை சதா பாதுகாப்பாக வைத்திருந்தால் அதிக நன்மை ஏற்படும். இந்த வரதானம் கூடுதலாக கிடைக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஈஸ்வரிய காரியத்தில் அல்லது யக்ஞ சேவையில் யார் ஒருவர் நிமித்தம் ஆகிறார்களோ அவருக்கு ஆசீர்வாதம் மற்றும் அன்பு இரண்டின் லிஃப்ட் கிடைக்கிறது. அன்பு என்பது அப்படிப்பட்டது, எப்படிப்பட்டவர்களையும் எப்படி ஆக்கி விடுகிறது. அந்த அன்பு இருக்கிறப்ப எப்படி இருக்கிறவங்க எப்படி ஆயிடுறாங்க. இன்று உலகத்தினருக்கும் உங்களுக்கும் என்ன வேண்டும் என்று கேட்டால் அன்பு வேண்டும் என்று கூறுவார்கள். உலகத்தில் இருக்கவங்க உங்களை எல்லாரையும் கேட்டால் என்ன வேணும்னு கேட்டால் அன்பு வேண்டும் என்று கூறுவார்கள். அமைதி வேண்டும், அதுவும் அன்பிருந்தால் தான் கிடைக்கும். உலகத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்களா? அன்பு வேணும்னு தான் சொல்லுவாங்களாம். அமைதி வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த அமைதி கூட அன்பிருந்தால் தான் கிடைக்கும். ஆக அன்பு, ஆன்மீக அன்பு அனைத்தையும் விட சிரேஷ்டமானது. நல்லது. இன்னைக்கு முரளியோட வரதான், இணைந்த ஸ்வரூப நினைவின் மூலம் மறதியற்றவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். இணைந்த ஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் மறதியற்றவர்களாக ஆகக்கூடிய, பாபாவை மறக்கவே மாட்டோம், மறதியற்றவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தன்னை தந்தையுடன் இணைந்திருக்கும் அனுபவம் செய்கிறார்களோ, பாபாவோட கம்பைண்டா இருக்கக்கூடிய அனுபவம் யார் பண்றாங்களோ அவர்களுக்கு நிரந்தர யோகி ஆகுங்கள் என்ற வரதானம் தானாகவே கிடைத்துவிடும். ஏனெனில் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு சந்திப்புன்ற விழா நடைபெற்று கொண்டே இருக்கும். அவரை ஒருவர் எவ்வளவுதான் மறக்க வைப்பதற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் மறதி அற்றவர்களாகவே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மறதியற்ற குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள்தான் நிரந்தர யோகிகள். ஏனெனில் அன்பின் அடையாளம் தானாகவே நினைவு இருக்கும். அவர்களது சங்கல்பம் என்ற நகத்தை கூட மாயையால் அசைக்க முடியாது. சங்கல்பங்கிற நகத்தை கூட மாயால டச் பண்ண முடியாதான், எப்ப கம்பைன் ரூபத்துல இருக்கிறப்ப. ஸ்லோகன்: காரணம் கூறுவதற்கு பதிலாக அதை நிவாரணம் செய்யும் போது ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். ரீசன், காரணம் சொல்றதுக்கு பதிலா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறப்ப, நிவாரணம் செய்யறப்ப பிளஸ்ஸிங்ஸ்க்கான அதிகாரி ஆயிடுவீங்கன்றார். காரணம் கூறுவதற்கு பதிலாக அதை நிவாரணம் செய்யும் போது ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். இன்றைய அவ்யக்த் இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமானவர் ஆகுங்கள். உள்நோக்கு முகமுடையவராகி ஞான சிந்தனைக்கான பயிற்சியின் மூலம் அலௌகிக போதையில் சதா மூழ்கி இருக்கும் போது இந்த உலகின் குழப்பங்கள் தன் பக்கம் ஈர்க்காது. அந்தர்முக்தா, உள்நோக்கு முகம் அப்படிங்கிற அந்த குகையிலிருந்து ஞான சிந்தனை பண்ணோன்னா, அந்த அலௌகிக நஷால இருந்தோன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணாது, தன் பக்கம் ஈர்க்காது. இராணுவத்தினர் நிலப்பரப்பிற்கு அடியில் சென்றுவிடும் போது வெளியில் நிகழும் அணுகுண்டின் பாதிப்பு ஏற்படாது. பங்கர்லாம் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, பூமிக்கு அடியில் போகிறப்ப வெளியில் இருக்கக்கூடிய அந்த குண்டோட பாதிப்பு ஏற்படாது. அதுபோல்
நீங்கள் உள்நோக்கில் அண்டர் கிரவுண்ட் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யும் போது வெளி விஷயங்கள் தொந்தரவு செய்யாது. அச்சா. ஓம் சாந்தி.